இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ருக்மணி மேடைக்கு வந்து நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் விசஸ் அலுமினி மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல, அப்ப ராஜசேகர் அங்க வந்து இந்த அகாடமில விழான்னு ஒண்ணு நடந்து நான் இல்லாம எப்படி, அதனாலதான் விழாவை சிறப்பிச்சுட்டு போக வந்திருக்கேன்னு அவன் வாட்டுக்கு மேடைக்கு வந்து லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்டுட்டு, நானும் இந்த அகாடமியோட ஓல்டு ஸ்டூடெண்ட் தான், எல்லாரும் எம்என்சியோட பாஸ்ட பத்தி பேசினாங்க, ஆனா நான் எம்என்சியோட ஃபியூச்சரை பத்தி பேச வந்திருக்கேன். இந்த அகாடமியோட ஃபியூச்சரே ஓல்டு ஸ்டூடெண்டோட கையில தான் இருக்கு. ஒரு ஸ்டேட் கமிட்டி லீடரா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா செய்வேன்னு சொல்ல, ருக்மணியும் பேசுனது போதும்னு மைக்க திருப்பி, நான் இங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்னு மீன் பண்றது கிராஜுவேட் ஆகி போனவங்கள தான், டிராப் அவுட் ஆகி போனவங்கள இல்ல. கமிட்டி மெம்பரா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க கிளம்பலனா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உங்களை அனுப்பி வச்சனோ அதே மாதிரி அனுப்பி வைக்க வேண்டியது இருக்கும்னு சொல்ல, அப்ப கீழ இருந்து நம்ம பசங்களும் மேடம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் விசஸ் டிராப் அவுட் மேட்ச் வச்சுக்கலாம், ஆனா அதுலயும் டிராப் அவுட் ஆகி பாதியிலேயே ஓடிடக்கூடாதுன்னு கலாய்க்க அசிங்கப்பட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலு துருவ் கிட்ட வந்து உங்களை மாதிரியே நானும் ஒரு ஓபனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் ஓபனர் ஆனேன், ஆனா இன்னைக்கு ஓபன் பண்ண வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்ல, டேய் இதுக்கு போயாடா மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு ஓப்பனிங் ஆடுறதே பிடிக்காதுடா, பால் மட்டும் ஸ்விங் ஆச்சுன்னு வையேன் உள்ள உதற ஆரம்பிச்சிரும், இந்த ஓப்பனிங் ஆடுறதுக்கு அடிச்சுக்கிறதெல்லாம் சண்டே கிரவுண்டில் அடிச்சுக்கலாம், ஆனா டீம்னு வந்துட்டா ஓப்பனிங்கோ செவன்த் டவுனோ எப்படி ஆடுறோன்றதுல தான் இருக்கு, எப்பவுமே ஃபர்ஸ்ட் டீம் தான் முக்கியம்னு அட்வைஸ் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்றான். அப்புறம் நம்ம பசங்க டாஸ்ல வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்றாங்க. ஓப்பனிங் ரிஷியும் மாத்தையனும் களத்துல இறங்க, அப்ப நம்ம பசங்களும் ரிஷியோட அப்பாவும் நல்லா விளையாடணும்னு சியர் அப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரிஷி தான் ஃபேஸ் பண்ண போறான், ஆனா அதுக்கு முன்னாடியே ரொம்ப நர்வஸ் ஆகி ஃபர்ஸ்ட் பாலை மிஸ் பண்ணிடுறான். அப்புறம் அடுத்த பாலும் மிஸ் பண்ண ரொம்ப நர்வஸ் ஆகி அடுத்து போட்ட பாலை நல்லா ஹிட் பண்ண டைமிங் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போய் ஃபீல்டர் கையிலேயே விழ டக் அவுட் ஆயிடுறான். இதனால ரிஷியோட அப்பாவும் அங்க உட்கார்ந்துருக்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி ருக்மணி கிட்ட எனக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் வேலு ஒண்டவுனா உள்ள வந்து துருவ் மோட்டிவேட் பண்ணதை நினைச்சு பார்த்து ஆட ஆரம்பிக்க, மாத்தையனும் வேலுவும் சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது 34 ரன் எடுத்து மாத்தையன் அவுட் ஆயிடுறான். அடுத்து லாரா 2 டவுனா களத்துல இறங்குறா. இங்க மேட்ச் நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல நம்ம பசங்க அகாடமியோட மெமரி ரூமுக்கு வந்து துளசி சொன்ன சீனியர் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. இங்க மேட்ச்ல லாராவுக்கும் வேலுவுக்கும் கால்ஸ் கொடுக்கறதுல பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருந்து அந்த பிரச்சனையிலேயே லாரா ரன் அவுட்டும் ஆகிடுறா. அப்ப ஸ்கோரும் 72க்கு 3 விக்கெட்னு இருக்க, அடுத்து நம்ம கேப்டன் தியோ களத்துல இறங்கி போடுற பாலெல்லாம் செம்மையா பிளே பண்ணி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வேலுவும் 42 ரன்னுல அவுட் ஆயிடுறான். அடுத்து நம்ம ஜாக்கி உள்ள வந்து கம்பெனி கொடுக்க, ரெண்டு பேரும் செம்மையா பிளே பண்ணி பார்ட்னர்ஷிப்பையும் நல்லா பில்ட் பண்ணி கொண்டு வர, தியோவும் ஃபைனலா 50 அடிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஸ்கோரும் 169 ரன்னுக்கு 4 விக்கெட்னு முடிஞ்சிருக்க, டார்கெட் 170 சேஸ் பண்றதுக்கு துருவும் கூட இன்னொருத்தனும் ஓப்பனிங் இறங்க, ரெண்டு பேருமே மாறி மாறி யார் பால் போட்டாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் 70 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு கூட விழுகாம இருக்க, ரெண்டு பேருமே மத்தவங்களும் விளையாடட்டும்னு சொல்லி வெளியேறாங்க. அப்புறம் அலுமினி டீமுக்கு 85வது ரன்னுல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே விழுது. இங்க அடுத்த பேட்ஸ்மேனை இறங்க சொல்ல, டேய் எனக்கு முதுகலா வலிக்குது என்னால முடியாது, சப்ஸ்டியூட் போட்டு ஆடிக்கோங்கன்னு அடுத்த பேட்ஸ்மேன் சொல்லிடுற, அப்ப யார் தாண்டா இறங்குவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ரங்கன் பேட் பண்ண உள்ள வர, இத பார்த்து நம்ம பசங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க. இங்க மணியும் ஒரு வழியா துளசியோட போட்டோவை கண்டுபிடிக்கிறான். அப்படியே அடுத்தடுத்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்க ரங்கம் இருக்கதையும் பார்த்து, டே அந்த ஆளு சீனியர் தான் போல அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்ல, டே அந்த ஆளு எந்த பொண்ணை எப்படி உசார் பண்ணலாம்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட எல்லாம் ஒண்ணு வேணாம்னு ரங்கனை ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க தியோ தங்கத்துக்கிட்ட பாலை கொடுத்து அவனை அடிச்சு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு போக, அப்ப தங்கமும் ஓடி வந்து வயிற்றிலேயே பாலை போட, ஏ தங்கம் அவுட்டெல்லாம் ஆக்காத, கொஞ்ச நேரம் இவனை வச்சு செய்யலாம்னு சொல்றாங்க. அப்ப தங்கம் அடுத்து போட்ட பாலும் கையிலேயே பற்ற கைய உதறிக்கிட்டு வழி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல இருந்த துளசியும் பார்த்து பார்த்து ஒன்னாகலையேன்னு கேக்குறா. அப்புறம் தங்கம் அடுத்து போட்ட பாலும் அல்லையில விழ ரங்கன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து பசங்களுக்கு குளு குளுன்னு இருக்கு. அங்க கட் பண்ணா இங்க நம்ம பசங்க ஒரு வழியா 2007ல இருந்து 2008 பேஜோட பிளேயர்ஸோட லிஸ்டை எடுக்கிறாங்க. இங்க மேட்ச்ல துளசி ரங்கங்கிட்ட வந்து நீ இருந்துமா நம்ம அகாடமி இந்த நிலைமையில இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ யாருன்றத மறந்து போன மாதிரி இருக்கியேன்னு சொல்ல, இங்க மணியும் பழைய ஃபைல பார்த்துட்டு, டே ரங்க எம்என்சியோட கேப்டனா இருந்திருக்காண்டா, என்னடா இதெல்லாம் ஸ்கோர் சீட்டா மார்க் சீட்டானே தெரியல, எல்லாத்துலயுமே 100 இருக்குன்னு இன்னும் நல்லா தேடி பார்க்க, டே இவர் எம்என்சிக்கு மட்டும் கேப்டனா இல்லடா, தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்கே இவர் தான்டா கேப்டனா இருந்திருக்காருன்னு சாக்காகி ரங்கனை பத்தின எல்லா டீடைல்ஸையுமே பார்த்துட்டு, டே துளசி மேம் சொன்ன ஆளே இந்த ரங்கன் தாண்டான்னு சொல்ல, இங்க கிரவுண்டுல ரங்கனோட ஆட்டிடியூட்லயே
அவனுக்குள்ள இருந்த பயமெல்லாம் போய் மறுபடியும் பழைய ரங்கனா மாறி இருக்கத காமிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த பால் போடும்போது மிட் ஆஃப்ல டிரைவ் ஆடி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் போடுற பாலை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்க, அப்ப நியூஸ் பேப்பர்ல ரங்கனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு விசுவலா காமிக்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம பசங்க போடுற பால் எல்லாத்தையுமே வானத்துக்கு அனுப்ப, இதையெல்லாம் பார்த்து நம்ம பசங்களும் நொந்து போயிடுறாங்க. அப்புறம் மேட்சையும் சிக்ஸோட முடிச்சு வைக்கிறான். அப்ப துளசியும் பக்கத்துல வந்து இந்த பழைய ரங்கம் தான் வேணும்னு சொல்றா. ஆனா இங்க ருக்மணி மட்டும் சோகமா உட்கார்ந்திருக்க. அப்ப மாணிக்கண்ணன் வந்து, என்ன மேடம், அதான் நம்ம ரங்கன் திரும்ப வந்துட்டான்ல, அப்புறம் என்னன்னு கேட்க, ரங்கன் திரும்ப வந்ததுல சந்தோஷம்தான். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு எதிரா மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கலைன்னு ஃபீல் பண்ண. ரங்கனுக்குமே அது பசங்கள பார்க்கும்போதே நல்லா தெரியுது. ஆனாலும் பசங்களுக்கு இந்த கேம ஒரு டீமா தான் விளையாடணும்னு இப்பவாவது புரிஞ்சுதேன்னு சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.